கூட்டிட்டு வந்தா எப்படி? வாங்க நம்ம போய் பக்கத்துல போயாச்சு பார்க்கலாம். வேண்டாம் நீலா, நம்ம பேசாம இங்கே இருக்கலாம். அவங்களே எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். நம்ம இப்ப போய் நின்ன காளி மக்காவுக்கு கஷ்டமா இருக்கும். ஆமா மலர், நீ சொல்றத சரி. நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், நம்ம இங்கே இருக்கலாம். அவங்க எல்லாம் பேசி எல்லாம் சமாதானமா போறாங்களா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா காளி மக்கா கிட்ட போய் நம்ம பேசிக்கலாம். இப்ப போய் நம்ம எல்லாரும் ஏதாவது ஒன்று பேசணும்னா அந்த அக்காவுக்கு மனசு விட்டு போயிடும். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு இன்னும் எச்ச வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு நம்ம எதுவும் கேட்க வேண்டாம், பேசாம இங்கே இருங்க. அத்தா இப்ப என்னத்த பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. காளிமா வேற ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, அழுதுட்டே இருக்கிறா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அத்தா. இப்ப நீங்க தான் அத்தா வீட்டுல பெரிய மனுஷி, நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க அத்தை. இப்ப நான் என்ன பண்றதுன்ட்டு இப்போ பையனுக்குன்னு பேசுறதா இல்ல பொண்டாட்டிக்குன்னு பேசுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தா. என்ன பண்றதுன்னே தெரியல அத்தா. நீங்களாச்சும் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. என்னடா முடிவு பண்றதுன்னா என்ன? உன் பையன் அப்புறம் உனக்கு வேணுமா வேண்டாமா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. அது எப்படி அத்தா என்ற வயனை நான் வேண்டான்னு சொல்லுவேன்? என் பையன் என் கூட தான் இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். அப்புறம் யோசிச்சு என்னடா பண்றது? பேசாம உள்ள கூப்பிட்டுக்கோ, வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப நம்ம வேண்டாம் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசணும்னா அப்புறம் அவன் மறுபடியும் ஏதாவது வீட்ல இருந்து வெளியே போயிட்டானா அதுக்கப்புறம் சேர்த்திக்கவே முடியாதுடா. இப்போதைக்கு உள்ள விடு, பேசாம அவன் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஆமா மாமா, அம்மா சொல்ற மாதிரியே பண்ணலாங்க மாமா. அவனை இப்போதைக்கு பையனை நம்ம வெளியே நிக்க வச்சுட்டு இருந்தா ரோட்ல பாருங்க போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம எதா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு பேசிக்கலாமாமா. என்னாலயே ஏத்துக்க முடியல, அப்புறம் எப்படி காளிமா ஏத்துக்குவா? ஏங்கத்த இந்த பையன் இது நாள் வரைக்கும் எங்க பேச்சு மீறி நடந்ததே இல்லை. அப்படிப்பட்ட பையன் பெரிய முடிவு எடுக்கிறதுல வந்து நம்மளை கேட்காம எடுத்திருக்கிறானே நினைக்கிறப்போ எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்குது. இது எப்படி காளிமா தாங்கிக்குவா? நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். அவளை இப்போ எப்படி எடுத்து அப்புறம் நாங்கள் இப்போ சமாதானப்படுத்த முடியும்? எனக்கு புரியுதுடா, ஆனாலும் என்ன பண்ண சொல்ற? அப்புறம் உன்ற வயனை அப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியுமா? அப்புறம் ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்கடா. அதெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. முதல்ல பையனை உள்ள கூப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அவன் என்னடா இப்போ கல்யாணம் பண்ணியா கூட்டிட்டு வந்துட்டான்? இல்ல இல்ல, இந்த பிள்ளை கட்டிக்கிறேன் எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்திருக்கிறான். விடு, அதனால என்ன, நம்ம பேசிக்கலாம். ஏங்க மாமா, ஒரு விதத்துல பார்த்தா நம்ம பையனை நினைச்சு நம்ம சந்தோஷம் படணும். சில பசங்களா வெளிநாட்டுல இருந்து கையோட கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம பையன் அந்த மாதிரியெல்லாம் இல்லாம கல்யாணம் பண்ணாம தானே மாமா கூட்டிட்டு வந்திருக்கிறான். இந்த புள்ளைய எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த புள்ளையவே கட்டி வைங்கன்னு கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு நிக்க வைக்கிறான். சொல்லப்போனா இது பரவாயில்ல மாமா. அவன் ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா நமக்கு இன்னுமே ரொம்ப சங்கட்டமா போயிருக்கும். பார்க்கலாமாமா, நம்ம பேசி பார்க்கலாம். அந்த பிள்ளையோட வீட்டுல எல்லாம் என்ன ஏதுனால பேசலாம். உட்காந்து பேசினா தானே மாமா தெரியும். நீங்க இப்போதைக்கு பையனை உள்ள கூப்பிடுங்க, வாங்க. ஆமாடா கணேசா, வாடா. பையன் ரொம்ப நேரமா வெளியவே நிக்கிறான்டா. வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுடா, இன்னும் பச்சை தண்ணி கூட நம்ம ஒருத்தர் கொடுக்கலடா அவனுக்கு. எனக்கே பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மூஞ்சிய முகமெல்லாம் ரொம்ப வாடி போய் இருக்கிறான்டா. வாடா, வந்து கூப்பிடுடா. அத்தா நான் கூப்பிடுறது பெருசு இல்லத்தா, நான் ஒரு 2 நிமிஷத்துல கூப்பிட்டுருவேன். நான் காளிமா ஒத்துக்கணும் இல்லத்தா. நீங்க முதல்ல அவகிட்ட பேசி பாருங்கத்தா, அவ என்ன சொல்றான்னு கேளுங்கத்தா. எனக்கு என்னால அவகிட்ட பேசவே முடியலத்தா. நான் ஏற்கனவே 2 வார்த்தை பேசினதுக்கு அவ என் மேலேயே அவ்வளோ கோவப்படுறான். நீங்க போய் பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்துங்கத்தா. சரி வா கணேசா, நீயும் வா. சரிங்கத்தா, நான் வர்றேன். ஆனா நீங்க தான் பேசணும் பாத்துக்கோங்க. சரிடா சரிடா, நான் பார்த்து பேசுறேன், நீ கூட மட்டும் வா. சரிங்கத்தா. சரி மாப்பிள்ள நீங்களும் வாங்க. வரேங்க மாமா, வாங்க போலாம். காளிமா, காளிமா, இங்க கொஞ்சம் வா சாமி. காளிமா, ஏன் காளிமா அழுதுட்டே இருக்கிற? கொஞ்சம் அமைதியா தான் இரு. உடம்புக்கு ஏதாவது சாயிர போகுது. ரொம்ப நேரமே இப்படியே அழுதுட்டு இருக்கிறிய காளிமா. சொன்னா கேளு காளிமா. இப்ப அப்படி என்ன ஆயிப்போச்சு, விடு. ஏங்க என்ன இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நம்ம பையன் பண்ணதுல எந்த கவலையும் இல்லையா? நான் என்னால எல்லாம் அப்படி இருக்க முடியலைங்க. என்ற வயன் நான் அப்படியே முழுசா நம்பினேன். இன்னைக்கு திடீர்னு ஒருத்தி கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு வந்து நிக்கிறானே, நான் எப்படி அதை எடுத்துக்கிறது? என்ற வயன் ஃபாரின்ல போய் படிச்சாலும் அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொல்ற உள்ளேதான் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். கடைசியில் இப்படி பண்ணிட்டானே. எனக்கு புரியுது காளிமா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. நீ படுற வேதனையெல்லாம் எனக்கு புரியுது, புரியாம இல்ல. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? நம்ம பையன் இப்படி பண்ணிட்டான். இப்ப அவன் அப்படியே அடிச்சு வெளியே துரத்த முடியுமா என்ன? அப்புறம் நீ என்னைக்கும் ஒன்ற வயனை பார்க்கவே மாட்டியா? அவன் திரும்ப ஃபாரின் போயிட்டு அதுக்கப்புறம் வரவே முடியாது காளிமா. நீ பாத்துக்கோ, நீ யோசனை பண்ணி சொல்லு. பையன் வேற ரொம்ப நேரமா வெளியவே நிக்கிறான். எனக்கு இப்போ உனக்கு பேசுறதா அவனுக்கு பேசுறதானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, அப்படி போகணும் போய்கிட்டோம். அவனுக்கு தான் பெத்தவங்க யாரும் வேண்டாம், அம்மா வேண்டாம், பிறந்தவ வேண்டாம், அப்பன் வேண்டாம், யாரும் வேண்டாம் சொல்லிதான் அவனா ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன? போகணும் போயிட்டு போறான். எனக்கு அதை பத்தியெல்லாம் ஒண்ணும் இல்லை, விட்டுருங்க. அவனை பத்தி பேசாதீங்க.
என்ன நீ சொல்றீங்க? ஆ? பையன் மேல உசிரே வச்சிருக்கீங்க. அவன் எப்ப வருவான்னு எத்தனை நாள் நீங்க காத்துட்டு கிடந்தீங்க. இன்னைக்கு என்னமோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி பையனை வேண்டான்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் முடியாதா நீ? நீங்க இன்னைக்கு வாயால சொல்லுவீங்க, உங்க மனசெல்லாம் அப்படி ஒத்துக்காத நீ. எனக்கு புரிய நீ. கொஞ்சம் கோவத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க நீ. நீங்க சரின்னு சொன்னா மட்டும்தான் நாங்க அவளை கூப்பிடுவோம், பையனையும் அந்த புள்ளையும். இல்லாட்டி அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான். உங்களை மீறி நாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டோம் நீ. நீங்க பார்த்து கரெக்டா சொல்லுங்க நீ. ஆமாக்கா, நீங்க இப்ப கரெக்டான முடிவு எடுங்கக்கா. நீங்க இப்படியே எமோஷனல் ஆகி இப்ப ஏதாவது வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் திரும்ப அப்புறம் ஃபாரின் போயிட்டாங்கன்னா அப்புறம் ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆயிட்டானா என்னக்கா பண்றது? அதுக்கப்புறம் நம்ம நினைச்சா கூட போய் உடனே பார்க்கவும் முடியாதுக்கா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கக்கா. முதல்ல நம்ம உள்ள கூப்பிட்டுக்கலாக்கா. அதான் இன்னும் அவன் கல்யாணம் பண்ணாம தானக்கா கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அதனால நம்ம பேசிக்கலாக்கா. அவன் ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நம்ம ஏதாச்சும் பேச முடியாது, இனி முடிஞ்சதுதான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்ப இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலக்கா. அவங்க அந்த புள்ளையோட வீட்டுல யாரு என்ன எல்லாம் கூப்பிட்டு பார்க்கலக்கா. அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்க முதல் பையனை உள்ள வர சொல்லுங்கக்கா. நான் என் பையனை வேணா கூப்பிடுவேன், அந்த பிள்ளையெல்லாம் இங்க வர்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணி இப்படி சொல்லிட்ட எப்படி அண்ணி? அப்புறம் அந்த பிள்ளையும் இவனை நம்பி வந்துருச்சு. இப்போ அந்த பிள்ளை இப்படி நம்ம ரோட்லயே நிற்க வச்சு அப்படியே துரத்தியெல்லாம் விட முடியாது அண்ணி. முதல்ல உள்ள கூப்பிடலாம், அதுக்கப்புறம் என்னன்னு பேசிக்கலாம் நீ. காளிமா, இங்க வாரு. என் அனுபவத்துல நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சரியா? எத்தனையோ குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்குது காளிமா. நான் நிறைய பார்த்திருக்கிறேன், வச்சிருக்கிறேன். சரியா? நம்ம பையன் பாரு, உன்ற வேச்சு வேணும், உன்ற சம்மதம் வேணும்னு சொல்லிதான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாம கூட்டிட்டு வந்திருக்கிறான். நீ முதல்ல அதுல புரிஞ்சுக்கோ. உன்ற வய என்னைக்கு உன்ற வேச்சு மீற மாட்டான். நீ சரின்னு சொன்னா மட்டும் தான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவான். இல்ல நீ வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்து பேசி அந்த பிள்ளைய அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கலாம். சரியா? நீ இப்ப நான் சொல்றபடி கேட்டு உள்ள கூப்பிட்டுக்கோ. அப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். உனக்கு அந்த பிள்ளைங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா நான் வேணா அந்த பிள்ளைய என்ற வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க தங்க வச்சுக்கிறேன். ஆனா இப்ப முதல்ல 2 பேரையும் உள்ள வர சொல்லு. அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்றமா இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஒருவேளை பண்ற மாதிரி நீ மனசு மாறினீன்னா அது வரைக்கும் அந்த பிள்ளை என்ற வீட்டுல இருக்கட்டும். இல்லாட்டி அப்புறம் அவங்க ஊருக்கு ஏதாவது திருப்பி அனுப்புற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா அப்பவும் அங்கே இருக்கட்டும், அங்க இருந்து அனுப்பலாம். சரியா? இப்ப பையனை உங்க வீட்டுல நீ கூப்பிட்டுக்கோ. அந்த புள்ளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா இப்ப 2 பேரையும் உள்ள கூப்பிடு. அவ்வளவுதான் என்ற முடிவு. நீ என்ன சொல்ற? சொல்லு காளிமா. காளிமா, பாரு அத்தையா இதான் சொல்றாங்க காளிமா. பேசாம அத்தை சொல்ற மாதிரி கேட்டு பையனை உள்ள கூப்பிடல காளிமா. பையனை போய் 3-4 வருஷம் ஆச்சு காளிமா. இன்னைக்குதான் வந்திருக்கிறான். வந்ததுல இருந்து இப்படியே வெளியே நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறான். பையன் பாரு மத்தியானமே ஆயிப்போச்சு காளிமா. காலையில வந்த பையன். அண்ணி ஆமாங்க அண்ணி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசி பார்க்குறேன் நீ. இப்போ நீங்கள் உள்ளே கூப்பிடுங்க. பாவம் அண்ணி, அவனை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்கு நீ. என்ன ஏதுன்னு கூட நமக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. நம்ம எதுவுமே கேட்கவும் இல்லை இன்னும் அவங்ககிட்ட, இதை பற்றி பேசவும் இல்லை. திடீர்னு பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு புரியுது அண்ணி. நம்ம யார் இந்த புள்ள என்ன ஏதுன்னு அப்புறம் விசாரிக்கலாம் நீ, கேட்டுக்கலாம் நீ. சரியா? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு என்னால் இப்ப கூட நினைச்சு பார்க்க முடியல. சரி, என்னமோ நீங்களும் சொல்றீங்க பேசுறேன்னு. சரி, அதனால நான் ஒத்துக்கிறேன் இப்ப உள்ள கூப்பிடுறதுக்கு. ஆனா நானா கூப்பிடவே மாட்டேன். நீங்களே பார்த்து யாரு கூப்பிடுவீங்களோ கூப்பிடுங்க, உள்ள உட்கார வைங்க, என்னமோ பண்ணுங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க இனிமேல். நான் அவங்ககிட்ட பேசவும் மாட்டேன், ஒன்றும் பண்ணவும் மாட்டேன். என்ன காளிமா இப்படி சொன்னா எப்படி காளிமா? உடுக்கணேசா, காளிமா இது சொன்னது பெரிய விஷயம். அவன் மனசு எனக்கு தெரியும். அவன் எந்த மாதிரி மனநிலைமையில இருப்பான்னு எனக்கு புரியுது. சரி காளிமா, நீ கூப்பிட வேண்டாம். சரியா? நானே கூப்பிடுறவங்கள. சரி, நீ சம்மதம் சொன்னா போதும் தான் நினைச்சேன் நானு. சரி, பாத்துக்கலாம். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, விடு, எல்லாம் சரி பண்ணிடலாம். நீ முதல்ல அழுகாத காளிமா. சின்ன புள்ள, உங்க அண்ணி கூட்டிட்டு போய் பாரு, ஏதாவது மூஞ்சியெல்லாம் கழுத வச்சு ஏதாவது காப்பி கீப்பி போடுப்போ. நான் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வர உள்ள. சரிங்க அத்தை. சரி, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஆராத்தி எதுவும் எடுக்கணுமா அத்தை? அத்தை, ஆராத்தி ஏதாவது எடுக்கணுமா அத்தை? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சின்ன புள்ள, விடு. அவன் என்ன கல்யாணம் பண்ணியா கூட்டிட்டு வந்திருக்கான்? சும்மா தானே வந்திருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், விடு. தனியா வந்தாலாச்சும் பையனுக்காச்சும் தனியா ஆராத்தி எடுத்துருக்கலாம். இப்ப அந்த புள்ளைய வேற கூட்டிட்டு வந்தனால 2 பேரும் சேர்த்து எடுத்து அது கொஞ்சம் தப்பா போயிடும். அதனால 2 பேருக்குமே எடுக்க வேண்டாம், விடு. பையனுக்கும் எடுக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரி, விடு, அப்படியே கூப்பிட்டுக்கலாம். சரிங்க அத்தை. போ காளிமா, போ. முகத்தை கழுவிட்டு உட்காரு. சின்ன புள்ள, போ, உங்க அண்ணி கூட்டிட்டு போ. அப்படியே காப்பி எல்லாம் போட்டு வையே. சரிங்க அத்தை. சரி அண்ணி, வாங்க அண்ணி, போலாம் வாங்க. நீங்கள் முதல் மூஞ்சி கழுவுங்க. பாருங்க, அழுது அழுது மூஞ்சியே வீங்கி போச்சு ரொம்ப. நான் என்ன சின்ன புள்ள பண்ணுவேன்? அழுகாம எப்படி இருக்கிறது? இந்த பையன் இப்படி பண்ணுவான் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடி. சரி, அதுதான் கனவுல நடக்காதெல்லாம் நடந்துருச்சே, நீ என்ன பண்ண முடியும்? வாங்க வாங்க, பார்த்துக்கலாம் வாங்க. வணக்கம் பாட்டிமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
புள்ள மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா தான் இருக்குது. பிள்ளை பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா இருக்கிறா. பையனுக்கேற்ற பிள்ளையாட்டா தான் இருக்கிறான். சரி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆத்தா எப்படி ஆத்தா இருக்கீங்க? என்னத்தா நான் போனப்ப இருந்ததை விட இன்னும் இளமையா தெரியுறீங்க. என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா நீ வந்ததும்? ஆத்தா நான் உண்மையை தான் சொல்றேன். பாருங்க நான் போனப்ப இருந்ததை விட இன்னும் நீங்க அழகா தான் இருக்கிறீங்க. சரிடா அதெல்லாம் விடு, ஐஸ் பிடிக்காத. எனக்கு அதெல்லாம் புரியுது. சரி ஏன்டா திடுதிப்புன்னு இப்படி ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்து நின்னா அப்புறம் என்ன ஏதுன்னுடா நினைக்க தோணும். அப்புறம் உங்க அம்மா கோவப்படாம என்னடா செய்வா? ஆத்தா அம்மா எங்க ஆத்தா? உள்ளதாண்டா இருக்கிறா. ஏன் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்களா? ஏண்டா நீ இப்படி பண்ணா உடனே வந்து எப்படிடா பேசுவா? பார்க்கலாம் கொஞ்ச நேரம் பொறு. அவளே இப்பதான் அழுது முடிச்சுட்டு வந்து கிடக்குறா. இப்பதான் சமாதானப்படுத்தி ரூமுக்கு போயிருக்கிறா. சரிடா நீ உட்காரு. அப்பா ஏப்பா நீங்களே என் மேல கோவமா இருக்கீங்களா? கோவப்படாம என்னடா பண்ண சொல்ற? நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற? உன்னை எப்படிடா வரவேற்று கொஞ்சமா முடியும் நீ பண்ண காரியத்துக்கு? அப்பா நான் அப்படி என்னப்பா தப்பு பண்ணிட்டேன்? உங்களுக்கு தெரியாம நான் எதுவும் பண்ணிக்கலையே. எப்பா இந்த புள்ளை எனக்கு பிடிச்சிருக்குது. சரி நான் ஊருக்கு போறப்போ கூட்டிட்டு போறேன், எங்க அப்பா அம்மா பார்க்கட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டப்பா. நீங்க பாருங்க கொஞ்ச நாள் அவ கூட பேசுங்க பழகுங்க, அப்பதான் அவளை பத்தி உங்களுக்கு தெரியும். அதனாலதான்ப்பா கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க. அம்மா அந்த பையன் வந்ததுல இருந்து ஒன்னும் சாப்பிடாமே இருக்கிறாமா. முதல்ல அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வைங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஆமா கிருஷ்ணா, சரி முதல்ல போய் சாப்பிடு சாமி போ. பையன் அவ்வளவு தூரம் இருந்து வந்து இந்த பச்சை தண்ணி கூட குடிக்காம நின்னுட்டு இருக்கறான். சரி அந்த புள்ளை கூட்டிட்டு போய் இந்த புள்ளைக்கு ஏதாவது சாப்பாடால போட்டு கொடுங்க. சின்ன புள்ள கூட்டிட்டு போய் உங்களை சாப்பிட வைடி போ. சரிங்க அத்தா. டே கிருஷ்ணா வாடா. வரேங்கத்தா, ரொம்ப பசிக்குதத்த. எங்க அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. சரி வாடா வா. உங்க அம்மா தான் எல்லாமே சமைச்சு ரெடியா வச்சிருந்தாங்க. சரி வா சாப்பிடுவியாம்மா. சரிங்கத்தா இருங்கத்தா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சின்ன புள்ள சரி போ, அவனே ஏதோ ரெடி ஆயிட்டு வரட்டும். சரி அந்த புள்ளையவே ஏதோ அந்த சிம்ரன் ரூமுக்கு கூட்டிட்டு போ, அவன் அங்க ரெடி ஆயிட்டு வரட்டும். சரிங்க அத்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.